நம்ம ஹஜ்ஜி செய்யறதுக்காக மக்காவுக்கு செல்றோம். அப்ப ஒரு 30-35 நாள் அங்க தங்க வேண்டி இருக்குது. உம்ராக்கு சென்றோம்னா ஒரு 15 நாள் தங்க வேண்டி இருக்குது. அப்ப மக்காவுல இருக்கும் போது மதீனாவுல இருக்கும் போது ஒரு நோம்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். ஏன் அப்படி சொல்றீ அப்படின்னா, ஹரத்துல இருந்து நம்ம ஒரு ரக்காத் தொழுதோம்னா 1 லட்சம் நன்மை கிடைக்கிற மாதிரி நோன்பு பிடித்தாலும் இதே மாதிரி நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இப்படி ஆதாரம் இருந்துச்சுன்னா நம்ம செய்யாம வந்தோம்னா நம்ம நன்மையெல்லாம் பாலாகிவிடும். செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம பிதவத்து செஞ்ச மாதிரி போயிடும். இது சில விளக்கங்கள் தர வேண்டும். இந்த கேள்வியை ஒட்டி இப்ப பேசின முன்னால கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு சந்தேகம். அதாவது விதத்து செய்தவர்களுக்கு பின்னால் நின்று தொழலாம் என்று கூறினீர்கள். ஆனா சில இயக்கங்களும் டிரஸ்டிகளும் வைத்து நடத்தக்கூடிய பள்ளிகளில் நம் சகோதரிகளை, கொள்கை சகோதரிகளையோ சகோதரர்களையோ தொழ வேண்டாம் என்று நமது நிர்வாகிகள் பேசுகிறார்கள். மக்காவுல ஹஜ்ஜி செய்ய போகும் பொழுது அங்க ஒரு ஹரமுல நோன்பு நோற்பது சிறந்தது என்று சொல்லி அதுல ஒரு நோன்பு வைக்க சொல்லுகிறார்களே, அது சரியா கேட்கிறாங்க. அது சரியில்லை. எந்த அளவுக்கு சரியில்லை என்று சொன்னால், நமக்கு அரபா நோன்பு ஒரு நோன்பு இருக்கிறது. 9வது நாள்ல ஹஜ்ஜி பெருநாளைக்கு முதல் நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஒரு நோன்பு நோக்கணும். இது யாருக்கு சுன்னத்துன்னு கேட்டா, இங்க இருக்கிறவங்களுக்கு தான் சுன்னத்து, அங்க உள்ள கிடையாது. மக்காவில் இருக்கிறாங்களே, ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன கிடையாது. அரபா அன்னைக்கு நோன்பு வைத்தார்களே, ஆனால் ஹஜ்ஜுடைய கடமைகளை இது பாதிக்கும் என்பதற்காக வேண்டி ஹாஜிகளை தவிர, ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்களே அவங்களை தவிர மற்றவங்களுக்கு தான் அந்த அரபா நோன்புன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்க போனது ஹஜ்ஜி செய்ய போயிருக்கோம், வெளியூருக்கு போயிருக்கிறோம். வெளியூருக்கு போகும்பொழுது நமக்கு தொழுகையில சலுகை இருக்கிறது. 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுகிறீங்க. நோம்புலையும் உங்களுக்கு சலுகை, கட்டாய கடமையா இருந்தா கூட அதுல என்ன இருக்குது, உங்களுக்கு சலுகை இருக்கக்கூடியது. பிரயாணத்துக்கு சலுகை இருக்கா இல்லையா? நீங்க சஃபர்ல இருந்தீர்களே ஆனால் இத்தத்துமின் ஐயாமின் உஹர், வேற ஒரு நாட்கள்ல வச்சுக்கிறங்க அப்படின்னு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜில போய் நோன்பு வைப்பது நன்மைன்னு நீங்க வைக்க கூடாது. மார்க்கத்தில் அப்படி என்ன செய்யல, வலியுறுத்தப்படவே இல்லை. யாரு இந்த ஹஜ்ஜில கப்பாரா செய்யற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குற்ற செயலுக்காக வேண்டி ஒரு 10 நோன்பு வைக்கணும். அந்த 10 நோன்பு வைக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நோன்பை மக்காவில் வைத்துவிட்டு ஓ சபாத்தின் இதா ரஜாத்தும் 7 நோன்பை வீட்டுக்கு வந்த பிறகு வைங்க அப்படின்னு சில குற்றங்களை பரிகாரத்துக்குரிய தவறுகள் செய்யறாங்க இல்லையா, அதுக்கு மட்டும் அப்படி ஒரு 3 நோன்பு வைத்து விட்டு 7 நோன்பு நீங்க வைக்க வேண்டும். தில்க அஷ்ரத்துன் காமிலா, ஆக மொத்தம் 10 முழுமையான நோன்பு ஆகிவிடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 10 நோன்பு வைக்கணும். அது ஒண்ணுக்கு தான் இருக்கே தவிர மற்றபடி ஹஜ்ஜில போய் நோன்பு நோற்பது சிறந்தது என்பது மார்க்கத்தில் இல்ல. அங்க செய்யறதெல்லாம் தவாபும் தொழுகையும் உம்ராவும் ஹஜ்ஜி சம்பந்தமான காரியங்களும் தானே தவிர இது நோன்பு சிறந்தது என்பது இவங்களா உண்டாக்கி யாரோ என்ன செய்யறாங்க, தப்பா கட்டுக்கதையா சொல்றாங்க, விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பிதஅத்து செய்கிற இமாமை பின்பற்றலாம் என்று சொல்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது சில பள்ளி வாசல்கள்ல போய் தொழக்கூடாது என்று நம்ம ஜமாத்தில் உள்ளவங்களே சொல்றாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. தொழக்கூடிய பள்ளி வாசல்கள், தொழக்கூடாத பள்ளி வாசல்கள் என்று அல்லாவே குர்ஆன்ல 2 வகையா பிரிச்சிடறான். 9வது சூறாவுல 108வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்கள். அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, பள்ளிவாசல் 4 காரியங்கள் ஒரு பள்ளிவாசல்ல நடக்குமையானால் அதுல நீங்க தொழுவாதீங்க, அது பள்ளிவாசல் இல்ல. அவன் பள்ளிவாசல் சொல்லி கொண்டாலும் சரிதான், அதுக்கு என்ன அந்தஸ்து கிடையாது, அதுக்கு பள்ளிவாசலுடைய அந்தஸ்து கிடையாது என்று நம்ம சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். வல்லதீன அத்தஹது மஸ்ஜிதன் லிராரன், ஒரு கெட்ட எண்ணத்திலே கேடு சமுதாயத்திற்கு கேடு செய்வதற்காக வேண்டி யார் பள்ளிவாசலை உண்டாக்கி கொண்டார்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். யார் கேடு செய்வதற்காக வேண்டி, சமுதாயத்திற்கு கேடு செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசலை உண்டாக்கி கொண்டார்களோ, ஓ குஃப்ரன், அல்லாஹ்வை நிராகரிப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலை உண்டாக்கி கொள்கிறார்களோ, அது மாதிரி இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கிறார்களே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக வேண்டி யார் பள்ளிவாசலை எழுப்பி கொண்டிருக்கிறார்களோ, ஓ தஃப்ரீகம் பைனல் மூமினீன், மூமின்களை பிரிவுபடுத்தி பார்ப்பதற்காக வேண்டி யார் பள்ளிவாசலை கட்டிக் கொள்கிறார்களோ அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு லா தகும் ஃபீஹி அபதா, அதுல ஒருபோதும் நபியே நீ தொழாதே. குர்ஆனுடைய வசனம் இதெல்லாம் நான் சொல்லுவதெல்லாம் நானா இட்டுக்கட்டி சொல்லல. லா தகும் ஃபீஹி அபதா,
ஒரு காலத்திலையும் அந்த பள்ளியில் நீ தொழவே கூடாது. வேற எங்க தொழணும்? ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின், ஆரம்பம் முதலே தக்வாவின் அடிப்படையில் இறை எச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் தான் அஹக்கு அன் தகும ஃபீஹி, நீ தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இறையச்சத்தின் அடிப்படையில் உள்ள பள்ளிவாசல்லாம் தொழணுமே தவிர, இந்த பள்ளிவாசல்ல 4 செயல் இருந்தா அது பள்ளிவாசல் நீங்க போர்டை போட்டு கொண்டாலும் சரி, வக்கு போர்டுல பள்ளிவாசல் ரெக்கார்டு பண்ணி இருந்தாலும் சரி, அது பள்ளிவாசல் அல்ல. அல்லாஹ் சொல்றான். தொழாதேன்னு வேற சொல்றான். லா தக்கும் ஃபீஹி அபத, ஒருபோதும் அங்க தொழுவாதேங்கிறான். அந்த 4 காரியம் என்னன்னு விளங்கிட்டீங்களா? அந்த பள்ளிவாசல் ஒரு பள்ளி மக்களுக்கு கேடு செய்யக்கூடிய காரியங்களை செய்யறாங்க. வரதட்சணை கேடு செய்வ தராதா? பள்ளிவாசலுக்கு வாங்கி கொடுக்குறான். வரதட்சணையை பள்ளிவாசல பாத்தியான்னு சொல்லி என்ன செய்யறான்? பள்ளிவாசல சமுதாயத்திற்கு கேடு செய்வதற்காக என்ன பண்றான்? பயன்படுத்துகிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி குஃப்ர், அல்லாஹ் மறுக்கிற விஷயமாக மௌலித் உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கான். அல்லாஹ் வணங்குறதுக்காக உள்ள பள்ளிவாசல் அன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டு இருந்தும் இவன் யா நபி ஸலாம் அலைக்கும் அங்க உட்கார்ந்து நபியை அழைக்கிறான், அவங்கள்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறான், அவங்கள்ட்ட வறுமையை போர்க்குமாறு துவா செய்கிற மௌலிதுல இதெல்லாம் வருது. அர்த்தம் விளங்காமை விளங்கியும் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய மறுப்பாயிடுச்சு, அந்த வேலையும் செய்கிறான். இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கான் பாருங்க, அம்புட்டு பேருக்கு அடைக்கலம் கொடுக்குறான். நம்மள பள்ளிவாசலுக்கு வராதுங்கிறான். யாராவது வட்டி வாங்குறோம் முத்தவள்ளியா இருக்கலாமா? அவன் சாராய கடை வச்சுக்கிறவன் செயலாளராக இருக்கலாமா? அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கிறவன் எல்லாம் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்கப்புறம் பள்ளிவாசல் சொந்தக்காரன் அல்லாதான், நிர்வாகி சொந்தக்காரர் கிடையாது. அதுல நீ வா நீ வராதுன்னு பிரிக்க கூடாது. தஃப்ரீகம் பைனல் மூமின், மூமின்களை பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்? இவன் தான் வரணும், இவன் தான் வரக்கூடாதுங்கிறான். இதை ஒழிக்க வந்ததான் இஸ்லாம். வழிபாட்டு தலத்துல சிலர் வரலாம் சிலர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அந்த ஒரு தீண்டாமை கொடுமையை ஒழிப்பதற்கு தான் இஸ்லாமே வந்தது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, சபா அனில் ஆக்கிஃபு ஃபீஹி வல் பாத், இந்த ஆலயத்திலே உள்ளூர் வாசியும் வெளியூர்காரனும் சமமானவன் தான் கஅபா ஆலயத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆலயம் அனைவருக்கும் சமமானதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். இதுல சிலருக்கு தான் அனுமதி, சிலருக்கு அனுமதி இல்ல. போர்டு எழுதி போடுறாங்க, இவன் வரலாம், அப்ப மட்டும் இடமா அது உன் வீட்டுக்கு சொல்லு, அல்லாஹ்வுடைய இடம், உன்னை நிர்வகிக்கிற, அவ்வளவுதான். நிர்வகிக்கிற, கரண்ட் பில் கட்டிக்கலாம், பெயிண்ட் அடிக்கலாம், பாய் கிழிஞ்சு வச்சுன்னா வேற பாய் வாங்கி போடு, இதைத்தான் நீ செய்யலாமே தவிர எவன் வரலாம் வரக்கூடாதுன்னு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அது அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதை தடுத்தா, என் இடத்துக்கு வரக்கூடாது நீங்க தடுத்தா எனக்கு கோவம் வராதா? உங்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் தடுக்க முடியுமா? யார் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அவன் தான் யார் வரலாங்கிறத தீர்மானிக்கணும். அப்ப இவங்க பள்ளிவாசல்ல இந்த 4 தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பள்ளியில போய் நீங்க தனியா கூட தொழாதீங்க. இமாம் பின்பற்ற மேட்டர் அங்க வரல. அந்த மாதிரி பள்ளியில போய் தனியா கூட என்ன செய்யக்கூடாது? அது தொழக்கூடாது. பள்ளிவாசல் நன்கொடை கேட்டா கொடுக்காதீங்க. பள்ளிவாசலாக என்ன செய்யக்கூடாது? அங்கீகரிக்க கூடாது. ஷிர்க் பண்றாங்க அல்லாஹ்வுடைய பள்ளியில வச்சுக்கிட்டு. பள்ளிவாசலுக்கு பேர மைதீன் ஆண்டவர் பள்ளிங்கிறான். அல்லாஹ்வுக்கு வணங்குறதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். இவன் நாட்டில் உள்ள அம்புட்டு பள்ளி மைதீன் ஆண்டவர் பள்ளின்னா இதை விட ஒரு அல்லாஹ்வுக்கு எதிரான போர் என்ன இருக்கிறது? இப்படி எல்லாம் செய்தார்கள்னா அதுதான் தனியா பள்ளி கட்டுறோம். குடிசையா இருந்தாலும் ஒரு மொட்டை மாடியா இருந்தாலும் வீடா இருந்தாலும் அங்க போய் நீ தொழுவன்னு எதுக்கு சொல்றோம்? இது அல்லாஹ் விரும்பல, தொழுது நாசமாக்க முடியாது நம்ம தொழுகைய அப்படிங்கறதுக்காக தான் செய்யறோம். அதனால அது வேற விஷயம். பிதஅத்து பின்பற்றுறதுங்கிற அடிப்படையில் உள்ளது அல்ல. பள்ளி 2ஆக 9, 107, 108 படிச்சு பாருங்க. அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்? தெளிவா உங்களுக்கு அந்த விதியை சொல்லி காட்டுகிறான். நேரடி அர்த்தத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். சில பள்ளிக்கு தான் போகலாம், சில பள்ளிக்கு போகக்கூடாது. யாருடைய விளக்கத்தை நீ கேட்க வேணாம், நேரடி மொழிபெயர்ப்பு படிங்க, உங்களுக்கு விளங்கி போயிடும்.